என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறார். அதில் இந்த நாடக குழுவினர் நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக இத்தனை விஷயம் இவ்வளவு அழகாக ஒரு 99 66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர் அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறதை சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்கள். ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது. அப்புறம் ஆடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும். இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்க்கு அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார். பேரரசு என்னையெல்லாம் திரும்பி டைரக்டராக போகிறார். இதுக்கு தான் கைத்தட்டணும். ஆக சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பிரதர் சொல்கிறேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறதாக 3வது விழாவில் உங்கள் படத்துக்கு பூஜை போட்டீங்களே இந்த மேடையில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் பார்த்தேன், பாடல் காட்சிகள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி, பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி, இசையும் சரி, அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி, மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாடல்கள், இந்த காட்சி அமைப்புகள். எப்படியோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான், நடிப்பு ராட்சசி, நடிப்பில் ராட்சசி. மிக அழகாக உங்கள் படத்துக்கு வந்து உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தி இருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. இப்போ டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான், அவன் நின்னாவே டான்ஸு தான், நடந்தாலே டான்ஸு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர். ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியோ ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்துக்கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான். செவிலியோ ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. செவிலியோ ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான, நேர்த்தியான, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே மாதிரி எடிட்டிங், அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அன்பாக அமைதியாக வந்து நின்னார். அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்காரு, வெட்டுன்னு வெட்டியிருக்காரு. ஆமாம், நம்ம இடுப்பு சுழுக்கிற மாதிரி வெட்டியிருக்காரு. அற்புதமான இது. இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னா ஆர்வத்தை தூண்டுது. ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள்
ஒரு ஒரு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்திருக்கோன்னு சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு இப்போ. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்டு தானே? தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும், என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்கள பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும், ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேக் வெட்டியிருக்கிறார். அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள் தான். அதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார், ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற? நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார்? நான் வெளி உலகத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். வீட்டில் போனால் தோற்றுருவேன் சார் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்றிருக்கிறார். வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கே. இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாப்புல. எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்தீங்களா? உங்களை பற்றிய உண்மையெல்லாம் இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதாவது சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சுருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார் யோசனை பண்ணுங்கள். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். உங்கள் மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமாக இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம். கடந்த காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை. அதுவும் அண்ணன் எங்கள் தமிழறிஞர், நான் ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன். திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ், நீங்கள் எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு டிஐஜி அவர்கள், அண்ணன் ஐஜி அவர்கள், திண்டுக்கல்லிருந்து அண்ணன் அவர் ஒரு ஜட்ஜ் ஐயா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் கலை உலகத்தில் எங்கள் தம்பி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு, எங்கடா இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுகளை வச்சுருக்கீங்க, எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். இந்த வருட துவக்கத்திலேயே நாங்கள் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி, அதுவும் பிரமாண்டமான நிகழ்ச்சி. இது இசை வெளியீட்டு விழான்னு சொல்கிறத விட 30 விழான்னு சொல்லலாம். 99, 66 படத்தோட இசை வெளியீட்டு விழா, ஹஸ்கி ஹவுஸோட துவக்க விழா, எம்எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துருக்கலாம். அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 விழா 10 அது இன்னும் சேர்த்துருக்கலாம். நம்ம தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புலி தான சார் தான். இவர் அவரையும் மிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார். இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டார். சினிமா இப்படி தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலாக இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம்.
அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் ஃபோன் உதயகுமார் சார் தான், தம்பி இன்றைக்கி இசைவில் வீட்டில் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இன்றைக்கி வலுவு கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டேனாரு. என்னடா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உலகத்துக்கு, இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிகரோட தலைவரா? நிறைய சங்கத்துக்கு தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்கார். மூச்சு பார்த்துக்கல எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷா ட்ரெயிலர் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க, ஆனால் பேயின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க எதை நடித்தாலும் அழகு தான். பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸை நடித்தா போலீஸாக மாறிடுவாங்க. அப்படி அப்புறம் கிளாமர் குடும்ப பவன கேரக்டராக அதுன்னு கலைக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னொன்று ரகசியம், ரக்ஷாக்கா வந்து ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்பில் அடுத்து அவர் தான் இயக்கணுங்கிற உறுதிசீருக்காக வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷா. நான் சொல்கிறேன் நம்ம ஒன்று ஈஸியாக என்ன இது ஒன்று கரெக்டாக ஆகிக்குவாங்களாம். உதயகுமார் இயக்கத்தில் ரக்ஷா தான் கதாநாயகி. என்ன எம்எஸ் மூர்த்தி சார் அது திரும்பிக்கிட்டார். ஆமாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. உங்கள் தயாரிப்பு, உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷிதா. பூஜை போட்டுருவோம். பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ. அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷிதா குமார் உங்க ரச்சிதா குமார். ஓகே, ரச்சிதா ரெடியா? இல்லைம்மா ரசிகர் கூட வேணும். ஓகே, நல்ல ஒரு வைப்போம். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங், அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்ததை தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டார். சாங்கு ஆரம்பம் எண்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பாக பூசுகிறாரில் அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடணும், அது தெரியும் போல இருக்குது. அவர் அந்த சாங்கு ரொம்ப கலைக்காச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசுந்தைய குறிப்பிட்டார். புத்தர் சாங் அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி நமக்கு அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி, வேறு என்னமோ ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலஞ்சிட்டு மாடலில் அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியாக சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாடு நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்தர் மதம் தான். மதத்தையே கடத்தினாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்குது. புத்தர் மதத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. நம்ம இழந்துட்டோம்.
ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்குது இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது என்னென்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னென்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோடய நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கும் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரில. ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி, அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சவுண்ட் வருமே, ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிட்டேங்க சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க, ஹீரோக்கு குதிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சாமி சாங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க, எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்களேன்ட்டு. இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படத்தை பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி. நாயகியா, கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட் வரைக்கும் முழுக்க 100% அவங்களுடைய முழு திறமையால் மட்டுமே உயர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கதாநாயகியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு கேரக்டரில் பயங்கர போல்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த அளவில் வாழ்க்கையிலுமே பயங்கர போல்டான ஒரு லேடியாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அண்ட் 9966 படத்துடைய கதாநாயகி ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் 2 minutes. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சார்கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்த அம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில்
புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்லா சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி, ஓகே. எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் சார், யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்பன் சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க. வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல், ஐ மீன் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்க கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இந்த 99-66 படத்துக்கு இசை வெளியீடு விழாக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன், அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் நம்பி எனக்கு இந்த கேரக்டரை கொடுத்த மூர்த்தி சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் பேசுகிறது, அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இந்த படத்தோட கதை கேட்கும்போது என்னோட போர்ஷன் என்னவோ அதை மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் முழு கதை என்னன்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு நாளைக்கு அவர் ஒரு கதை சொல்லுவார். என்ன கேட்டால் இன்றைக்கி இதை மாற்றிட்டேன் அப்படின்னு புதுசாக சொல்லுவார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர். தமிழில் வந்து ஒரு 2 படம், இப்போ ஒரு ரீசெண்டாக 3 BHKன்னு ஒரு படம், அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம். அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு, அது 13B, மாதவன் சார் நடித்து. அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில். அண்டு இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்டு லைஃப் இன் எ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் க்ரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த பணம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம MS மூர்த்தி சாருக்கு, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ராஜா கேமராமேன், இவங்க 2 பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக இந்த சாங்ஸ் கொடுத்தாங்க. விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார், மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, நீங்கள் இதை பண்ணோம், இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜெண்டும், இப்போ உதய் சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம பேரரசு சாரும், அந்த பாட்டை சொல்லும்போது அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார். இங்கே நம்ம உதயகுமார் சுமார்லாம் அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜெண்டரி படம்லாம் ரஜினி சார்க்கெலாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ சார். பேரரசு சார் ரொம்ப தேங்க்ஸ். தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் ஊழிக்கிட்டீங்க சார்.
அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி அந்த படத்துலலாம் அப்படி இருந்தது. உங்களெலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஸோ தேங்க்யூ சார். இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய டான்சர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க. அதனால தான் அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூடா, தேங்க்யூ செல்லம். ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணுன்னா அந்த கருப்புசாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷனில் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக, கிரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசிச்சா தான் அந்த 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 கால்வலியோடு அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும், எப்போ பார்த்தாலும் gift கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப முருகர் பக்தி, எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் கிட்ஸுக்கும் பார்த்தாலே எனக்கு ஒரு gift கொடுப்பாரு. இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்த வச்சுருக்காரு. தேங்க்யூ சார். ட்ரைலர் பார்த்தேன், ரக்ஷிதா, அந்த டீம், அந்த காமெடி, எங்கள் ஷாம் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ இந்த தேட்டரில் போய் நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் இந்த கிட்ஸு எங்கள் டான்சர்ஸ் டீமோட போய்ட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.